எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மார்க் சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசியுங்கள். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளோ, யாக்கோபின் தாயாகிய மரியாளோ, சாலோமே என்பவளோ அவருக்கு சுகந்தர வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து எவன் புரட்டி தள்ளுவானோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. நாம் கடந்த சில வாரங்களாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு யாரை சந்தித்தார், என்ன செய்தார் என்பதை குறித்தே அதிகமாய் தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது என்னவென்றால், அதிகாலையில் ஆண்டவரை தேடினவர்கள். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னதுங்க? அதிகாலையில் ஆண்டவரை தேடினவர்கள். அவர்கள் பெற்ற காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். பாருங்கள், இந்த மரியாளும் மகதலேனா மரியாளும் ஸ்தோத்திரம், அதாவது மகதலேனா மரியாளும் யாக்கோபனுடைய யோவானுடைய தாயாகிய மரியாளும் ஸ்தோத்திரம், அடுத்ததாக சலோமி என்கின்ற ஒரு பெண்மணியும், இவர்கள் எல்லாரும் ஆண்டவரை தேடி அங்கே போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்ம ஊர்ல வழக்கமா 3வது நாள் செத்து போயிட்டாங்கன்னா 3வது நாள் என்ன பண்ணுவாங்க? மற்றவர்கள் இந்துக்கள் என்ன பண்ணுவாங்க? பால் ஊத்துவாங்க. ஏன் பால் ஊத்துறாங்க? அவங்க ஆத்துமா சாந்தி அடையணும். அல்லேலூயா. வீட்டில் இருக்கும்போது ஒரு கப்பு தண்ணி கூட கொடுக்கல, செத்துட்ட பேர் வந்து பால் ஊத்துறதுலையா சாந்தி அடைஞ்சிரும்? கிறிஸ்துவங்களுக்கும் சொல்றேன், உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கோ. அல்லேலூயா. நீ அதுக்கப்புறமா பால் ஊத்தினாலும் எது வச்சாலும் நாய் தான் தின்னுமா தவிர அந்த ஆத்துமா சாப்பிடாது. சில கிறிஸ்துவர்களுக்கே கெட்ட பழக்கம் இருக்குது. பட திறப்பு விழா, ஸோ அதுக்கு முன்னாடி பழத்தை படைக்கிறது. வெறுப்பேற்றுறீங்களா அவங்கள? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். படத்துக்கு முன்னாடி பழம் வச்சுக்கிறீங்க, அவங்க சாப்பிட முடியுமா? லாஜிக்கா யோசிங்க. வெறுப்பேற்றுற மாதிரி தானே அது. அங்கே வச்சுட்டு இவங்க எடுத்து கட்டிக்கிறது புடவைய, இவங்க எடுத்து சாப்பிட்டுக்கிறது பழத்தை. அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு, நீ எகிப்திலிருந்து கானானுக்கு போற, நீ கானான்ல இருக்கிற 7 விதமான ஜனக்கூட்டம் இருக்குது, அவங்க முறைமையும் கத்துக்கிடாத. இங்க எகிப்துல இருந்த பாரு 400 வருஷம், அவங்களுடைய முறைமையையும் கத்துக்காத. நான் உனக்கு ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறேன், அந்த ஒழுங்கின்படி நீ நட. அல்லேலூயா. ஸோ அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க செய்யறாங்க, அவங்க செய்யறாங்க, அதனால என் வீட்லயும் செத்து போனவங்களுடைய போட்டோ திறக்கணும், இல்லைன்னா என்னை பத்தி ஊர்ல என்ன பேசுவாங்க, அதை என்ன பேசுவாங்க. ஊர்ல பேசுறது உனக்கு முக்கியமா? உன்னதர்கிட்ட இருக்கிற வார்த்தை உனக்கு முக்கியமா? நீ ஊரை என்ன பண்ணாலும் திருப்திப்படுத்த முடியாது, தெரியுமா உனக்கு? நீ என்ன பண்ணாலும் ஊர் ஜனம் குறை சொல்லிட்டு தான் போகும். நீ பக்காவா போட்டோ திறந்து வச்சிருப்ப, உயிரோடு இருக்கும்போது பாக்குறதுக்கு இல்ல. சகோதரனே சகோதரியே, நீ வேதத்தின்படி நடந்து மற்றவர்களாலே சோத்திரம் திட்டப்பட்டனா அது உனக்கு ஆசீர்வாதம். நீ வேதத்தின்படி நடக்காம மற்றவர்களால புகழப்பட்டாலும் சரி, திட்டப்பட்டாலும் சரி, அது உனக்கு நன்மை கிடையாது. அல்லேலூயா. இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இதுலயே தான் போகுது நம்ம வாழ்க்கை. வேதம் என்னையா சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஸோ எப்பதான் எந்த சந்ததி தான் அதை பின்பற்றி போறது? இப்படியே இருந்தா எப்படி? இனி வர்ற நாட்களிலே நாம் எல்லாவற்றிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. சரி, இந்த ஸ்திரீகள் எதற்கு போனார்கள்? அவங்க ஊர்ல ஒரு வழக்கம், அதாவது இது கிறிஸ்துவ வழக்கம் அல்ல, யூதர்களுடைய வழக்கம். 3 நாள் வரையிலும் நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த ஆவி என்ன செய்யும், அங்கேயே இருக்கும். அவங்களுடைய நம்பிக்கை. அதுவும் யூதர்கள்ல பரிசேயர்கள் ஒரு கூட்டம் இருந்தது, சதுசேயர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறது. ஒரு கூட்டத்தார் உயிர்த்தெழுதலை நம்புகிற கூட்டம், ஒரு கூட்டத்தார் உயிர்த்தெழுதலை நம்பாத கூட்டம். ஸோ அதனாலதான் லாசருவை கூட 3 நாள்ல 4வது நாள் ஆண்டு எழுப்பினார். ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை என்னது, 3 நாளுக்குள்ள திரும்ப அந்த ஆவி அந்த உடலுக்குள்ள வந்து உயிரோடு வர்றதுக்கான சான்சஸ்
இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நம்பினாங்க. அவங்க மண்ணுக்குள்ள வைக்கல, குகையில வச்சாங்க, அதனால அவங்க நம்பினாங்க. நம்ம எங்க வைக்கிறோம்? மண்ணுக்குள்ளதான் வைக்கிறோம். போய் எது ஊதுனாலும் வராது. பிரைஸ் காட். அல்லேலூயா. சோ அப்ப இங்க என்ன நடக்குது? இவர்கள் போய் அந்த வாசன திரவியத்தை அந்த ஆண்டவருடைய உடலிலே ஊற்றுவதற்காக அவர்கள் புறப்பட்டு போறார்கள். காலையில போறாங்க, அதிகாலையில போறாங்க. பாருங்க, சகோதரிகள் போறாங்க. பொதுவாய் கல்லறைக்கு, சுடுகாட்டுக்கு சகோதரிகளை அனுமதிக்க மாட்டார்கள். அல்லேலூயா. ஒரு காலத்துல அனுமதிச்சாங்க. எதுக்கு தெரியுமா அனுமதிச்சாங்க? உடன்கட்டை ஏறுதல். கேள்விப்பட்டிருக்கீங்களா? புருஷன் செத்துட்டானா பொண்டாட்டியா அந்த எரிக்கிற இதுலயே போடுவான். இப்போ வந்தா நல்லதா இருக்கும்ல. அல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென். போட்டான சட்டம் ரெண்டுமே போட்டுருக்கணும். பொண்டாட்டி செத்தாலும் என்ன பண்ணிருக்கணும்? மனைவி செத்தாலும் என்ன பண்ணிருக்கணும்? புருஷனையும் போட்டு எரிக்கணும்னு போட்டுருக்கணும். பெண்களுக்கு ஒரு சட்டம். ஆமா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 2 பேருக்கும் ஒரே சட்டம் தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் பார்வையில யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஸ்தோத்திரம், ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை. எல்லாம் அவருக்கு முன்னாடி சமம். இந்த உலகத்துக்கு சமத்துவத்தை முதல்ல சொன்னவரே அவர்தான். அல்லேலூயா. சோ அப்ப பாருங்க, கவனிங்க, இந்த பெண்கள் கல்லறைக்கு போவது என்பது ஒரு தடை செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். பெண்கள் பொதுவாக போக மாட்டாங்க. நம்ம ஊர்லயும் பாருங்க, ஸ்தோத்திரம், கல்லறைகளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? யாரையும், சுடுகாட்டுகளுக்கு மற்ற மார்க்கத்தில் இருக்கிறவங்க பெண்களை அனுமதிக்க மாட்டாங்க. அதான் ஒரு கவிஞர் ஒரு பாட்டு எழுதினார, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருக்கு தெரியல, நம்ம பதில எழுதுவோம். யாரு? இயேசு கிறிஸ்து. நான் மரித்தாலும் அவருடையவர் தான், நான் உயிரோடு இருந்தாலும் அவருடையவர் தான். அல்லேலூயா. சோ இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த வீதியை தாண்டினாலே பெண்கள் என்ன பண்ண மாட்டாங்க? அனுப்ப மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதான். ஆனா நம்ம அலோவ் பண்றோம். ஏன் தெரியுமா? அல்லேலூயா. பெண்களை ஏன் அனுமதிக்கிறோம்? ஜெபம் பண்ணி நம்பிக்கையோடு அனுப்பி வைக்கிறதுக்கு. ஆனா அங்க வந்தும் சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க? சோ இனிமே அழக்கூடிய பெண்கள் கல்லறைக்கு வராதீர்கள். ஆண்டவர் சொல்ற, தெளிவா சொல்ற, மற்றவர்களை போல அறிவில்லாமல் துக்கிப்பதற்கு எனக்கு மனதில்லைங்கிறாரு. நம்ம அவங்களை எங்க அனுப்புறோம்? ஆண்டவர் இடத்துக்கு அனுப்புறோம். அந்த விசுவாசத்தோடு துக்கம் இருக்கும், இல்லாமலாம் இருக்காதுங்க. சோ ஆனா அனுப்பும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, துக்கத்தோடு அல்ல, ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல சந்தோஷத்தோடு சாட்சியோடு அனுப்பி வைங்க. நான் சொல்லுவேன், நம்ம வீட்டுல ஸ்தோத்திரம் இழப்பு வந்தா கூட அந்த இழப்பை கூட சாட்சியா நடத்தணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? பிரம்மாண்டமா நடத்தணும். 7 ஊர் மூலம் வைக்கணும்னு வாங்க. அப்பெல்லாம் எத்தனை ஊர் மூலம்? ஆமா, இப்ப 7 ஊர்லயும் அவனும் அடிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமென். ஆமா, கல்யாணத்துக்கும் செஞ்சங்கூட்டம் தான் அடிக்கிறான், டெத்துக்காக தான் அடிக்கிறான், நலங்குக்கும் தான் அடிக்கிறான். அதுல வேற 4 பேர் ஆடுது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெருமை. 7 ஊர் மூலம் வைக்கணும். ஸ்தோத்திரம். இத்தனை மாலை லோடு போச்சு, இத்தனை பெரிய வண்டியில வச்சோம், என்ன பாக்ஸ்ல வச்சோம்? தேக்கு. தெரியுமா உங்களுக்கு? தேக்கெல்லாம் வந்துருச்சு. தேக்கு பாக்ஸ்ல வச்சோம். ஸோ நீ எதில் வச்சாலும் நீ ரட்சிப்பின் நிறைவை பெற்றிருந்தா தான் பரலோகம் போவ. அல்லேலூயா. அதுதான் முக்கியம். இன்னைக்கு எது முக்கியம், எது அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் செய்கிறோம். மற்றவர்களை பார்த்து செய்கிறோம். 1000 பேர் 1000 சொல்லிட்டு போவான். தேவ வார்த்தைக்கு இணங்க நம்முடைய சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இவங்க அந்த அதிகாலையில எதனால வந்தாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த அன்பினால் வந்தாங்க. ஆமென். நான் இப்படி சொல்றேன், இயேசு கிறிஸ்து மேல் உண்மையாய் அன்பு இருக்கிறவங்க காலையில தேவனை தேடுவார்கள். அல்லேலூயா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது. சோ அதிகாலையில உங்களுக்கு உண்மையாவே ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னா, சோ இந்த மக்களை, இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களை நேசிக்கிறீங்கன்னா, அந்த ஆத்தும பாரத்தோடு கூட ஆண்டவர் மேல் அன்பு இருக்கிறவர்கள் அதிகாலையில தேவனை தேடுவார்கள். அல்லேலூயா.
இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில அதிகாலையில தேடி தேடி ஸ்தோத்திரம், சில நேரங்களில் அந்த அதிகாலை நேரங்கள் தவறி போன நாட்கள் உண்டு. கொஞ்ச நாள் தேடுவோம், கொஞ்ச நாள் போயிடுவோம், இப்படி இருக்கிற நாட்கள் உண்டு. இன்னைக்கு அதை சரி செய்யுங்க. வாழ்நாள் முழுவதும் நீங்கள் மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்றால் ஸ்தோத்திரம், சங்கீதம் 90:16 சொல்லுகிறது, அதிகாலையில் அவரை தேட வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாள் இல்லைங்க, எப்படி போட்டிருக்குது? வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி அதிகாலையில தேவனை தேட வேண்டும். சோ நீங்க உண்மையா சொல்லுங்க, அதிகாலையில நீங்க எதை தேடுறீங்க? சில பேருக்கு நைட்ல தூக்கம் வரலன்னா எதை தேடுறீங்க? இதுல ஒரு லைன் இருக்கும் பாட்டு புத்தகத்துல, தூக்கம் வராத நேரத்தில் தூங்காத தேவனிடத்தில் பேசுங்கள். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவரை தேட வேண்டும், அவரிடத்துல ஜெபிக்க வேண்டும். சோ குறிப்பாக அதிகாலையில தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே வர வேண்டும். இவர்கள் இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அன்பினால் 12 சீஷர்கள் இருந்தார்கள். அது போக இன்னும் அநேக ஆண் சீஷர்கள் இருந்தார்கள். இவ்வளவு பெண்கள் நிறைய பேர் இருந்தாலும் இந்த 3 பேருக்கு ஆண்டவர் மேல் அதீதமான அன்பு. அந்த அன்பினால் அதிகாலையில தேவனை தேடி வருகிறார்கள். அல்லேலூயா. இந்த அதிகாலையில வரும் பொழுது அங்க என்ன நடக்குது பாருங்க. ஸ்தோத்திரம், ஆண்டவரை நோக்கி அவர்கள் வருகிறாங்க. 24:1 வாசிங்க. யோவான் 20:1 எடுத்துக்கங்க ஒருத்தர். லூக்கா 24:1. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை என்ன வார்த்தை போட்டிருக்குதுங்க? ஆயத்தம் பண்ணினதை. யோவான் 20:1. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்துக்கு வந்து. சரி, போதும். அல்லேலூயா. அல்லே சொல்லுங்களேன். கவனிங்க, நல்லா கவனிங்க. இவங்க அதிகாலையில வர்றாங்க. சோ காலையில தேவ சமூகத்துல நிற்பதை நாம் விரும்பணும். ஒண்ணு வீட்டுல தேடணும், இல்லைன்னா சர்ச்சில் வந்து ஆண்டவரை தேடணும். அதிகாலையில அவரை நோக்கி பார்க்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். அந்த அதிகாலையில பார்க்கறதுக்கு ஆண்டவர் பாருங்க இங்க சொல்லி வச்சிருக்கிறாரு. என்ன செஞ்சாங்களா? அவங்க ஆயத்தப்படுத்தினார்கள். நம்ம அதிகாலையில தேவனை தேடுவதற்கு என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். ஆண்டவரை தேடும் பொழுது நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சோ மறுநாள் காலையில நம்ம எழுந்துக்க போகிறோம்னாக்கா எழுந்துக்க உடனே என்ன செய்ய போகிறோம் என்கின்ற சரியான ஒரு உணர்வு இருக்க வேண்டும். சோ முதல்ல முகத்தை கழுவணும், பிரஷ் பண்ணணும். ஆமென். தூக்கம் தெரியலன்னா என்ன பண்ணணும்? இதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறமா ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், கொஞ்சம் தண்ணியை குடிக்கலாம். சோ அதுக்கப்புறமா வேதத்தை எடுக்கணும், பாட்டு புத்தகத்தை எடுக்கணும், ஜெபிக்கணும், துதிக்கணும், அறிக்கை செய்யணும். இதெல்லாம் ஆயத்தப்படுத்தணும். சமீபத்துல நம்முடைய சபையில ஒரு பாட்டிமா கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தார்கள். அவங்களை குறித்ததான ஒரு சாட்சி. சோ என்ன சாட்சி சொன்னார்கள் என்றால், அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி சனிக்கிழமை இரவே என்ன துணியை கட்ட வேண்டும், என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆயத்தப்படுத்துவார்களாம். முந்தின நாளே தலைக்கு குளிச்சிடுவாங்களாம். சோ மறுநாள் ஸ்தோத்திரம், அவர்கள் பைபிளும் கையில ஒரு டைரி அவங்களுக்கு எழுதவே தெரியாது. என்ன தெரியாது? ஆனா டைரி எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா பக்கத்துல எழுத தெரிஞ்ச ஆளுக்கு கொடுத்து எழுதணுமா. ஆமென். சோ எழுத படிக்க தெரிஞ்ச அநேகர் எழுதாத இந்த காலத்துல எழுத படிக்க தெரியாதவங்க ஒரு பழக்கம் உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. நான் ஒரு முறை வாசிப்பதை விட ஸ்தோத்திரம் ஒரு முறை எழுதுவது 10 முறை வாசிப்பதற்கு சமம். கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் எழுதி வையுங்கள். சோ ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா காதுகள் கேட்க இதை எழுதி வாசி என்று சொல்லுகிறார். மோசே 2 கையை உயர்த்தி ஜெபம் பண்ணும் போதுதான் ஜெயம் கிடைத்தது என்று சொல்லி இந்த யோசுவா அறிய வேண்டும் என்று சொல்லி அதை எழுதி என்ன செய்ய, அவனுக்கு முன்னாடி அவன் காதுகள் கேட்க வாசி என்கிறார். எழுதுவது ரொம்ப முக்கியம் தேவ வார்த்தைய. சோ ஒருவேளை இது வரைக்கும் டைரி யூஸ் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா அடுத்த வாரத்திலிருந்து நீங்க ஆரம்பிக்கலாம். ஏன் இன்னைக்கே கூட ஆரம்பிக்கலாம். பக்கத்துல இருக்கிற டைரியில ஒரு பேப்பரை கிழிச்சு சோ எழுத ஆரம்பிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சோ கவனிங்க, அன்பு இருந்தது, ஆயத்தம் இருந்தது. அல்லேலூயா. ஆயத்தப்படணுங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் என்னென்னைக்கு என்னென்ன ஆராதனை, என்னென்ன நேரத்துல நடக்குதுன்னு தெரியும். அதற்கு ஏற்றாற் போல் உங்களுடைய வீட்டின் வேலைகள், உங்களுடைய அலுவலக வேலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒழுங்கு செய்து விட்டு தேவ சமூகத்திற்கு குறித்த நேரத்தில் வர வேண்டும்.
என்னுடைய நினைவில் இருக்கிற வரைக்கும், நான் விசுவாசியா இருந்த வரைக்கும், ஸ்தோத்திரம், என்னுடைய இந்த பரிசுத்த சபையில, இந்த பரிசுத்த ஆராதனையில நான் ஒரு நாள் கூட லேட்டா வந்ததா எனக்கு நினைவில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதற்குண்டான ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஆமென். நீங்கள் அதிகாலையில தேவனை தேடுங்கள், அல்லது கூட்டத்தினுடைய நேரத்திற்கு முந்தின நேரத்துல வந்து உட்கார்ந்து தேடுங்கள். உங்களுடைய அந்த உற்சாகத்தை, உங்களுடைய ஆவலை தேவன் பார்க்கிறார். சகேயு பாருங்க, ஸ்தோத்திரம், அவன் வாஞ்சையோடு தேடினான். எவ்வளோ ஜனங்க இருந்தாங்க, ஆனா ஆண்டவர் அண்ணாந்து பார்த்து சகே பேர் சொல்லி சொல்றாரு பாருங்க, சகேயுவே, இன்றைக்கு நான் உன் வீட்டில தங்க வேண்டும். அல்லேலூயா. வாஞ்சை உள்ளவனிடத்திலே கர்த்தர் தங்குவார். ஆமென். நீங்க வாஞ்சையா தேவனை தேட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள தங்குவார். உங்களுக்குள்ள தங்கிட்டாலே குறைவெல்லாம் நிறைவாக்கப்படும். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, இந்த அதிகாலையில தேடின சில நபர்களை நான் உங்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். யாத்ராம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்ராம 34 2ஆம் வசனம். விடியற் காலத்தே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். என் சமூகத்திலே வந்து நில்லு. இங்க என்ன நடக்குது? மோசே மலையின் மீது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவருக்கு 2 கற்பலகையை உண்டு பண்ணி கொடுத்தார். அந்த கற்பலைகளை கைகளை எடுத்துக்கொண்டு வருவதற்குள்ளாக இஸ்ரவேல் மக்கள் பாவத்திலே, அநியாயத்திலே, பொல்லாப்பிலே விழுந்து அவலட்சண்யமான விக்கிரக வழிபாட்டையும், அவலட்சண்யமான நடனங்களையும், விளையாட்டையும், ஆபாசமான காரியத்தையும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இந்த கோபத்தினால மோசே அந்த கற்பலைகளை என்ன பண்ணார்? தூக்கி போட்டு, சில பேருக்கு அப்படிதான், கோபம் வந்துட்டா கையில இருக்கிறதெல்லாம் பறக்கும். சில பேருடைய கோபம் எப்படி இருக்கும்? மோசேக்கு அப்படிதான் கோபம், போட்டு உடைச்சிட்டார். ஆனா ஆண்டவர் பாருங்க, நான் திரும்ப நீ இழந்ததை பெற்றுக்கொள்ளணும்னு நீ விரும்பினா அதிகாலையில மேலவா. உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ எதையெல்லாம் கோபத்தினாலேயோ அல்லது உன் வாயின் வார்த்தையினாலேயோ எதனாலெல்லாம் இழந்து போயிட்டேயோ பரவாயில்ல, நீ அதிகாலையில தேவ சமூகத்துல வந்து நிற்பாய் என்றால் நீ இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுக்க உண்மை உள்ளவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோசியுங்கள், ஸ்தோத்திரம். தாவீது தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். தேவ சமூகத்துல வந்து நிக்கிறான், நின்னு கேட்கிறான், நான் இந்த தண்டை தொடர்ந்து போகலாமா, பிடிப்பேனா, திருப்பிக் கொள்வேனா? ஆண்டவர் பேசுறார், போ, அதை பிடித்துக் கொள்வாய், திருப்பிக் கொள்வாய். தேவ சன்னிதானத்துல வந்து நிற்கணும். அல்லேலூயா. காலையில, அதிகாலையில தேவனை தேடுங்கள். சகோதரி கூட சாட்சி சொன்னாங்க, தினமும் காலையில ஸ்தோத்திர பலிகளை 1000 செய்து நான் ஜெபித்தேன் என்று சொல்லி. அதற்கான பிரதிபலனை கர்த்தர் செய்தாரா? அல்லேலூயா. சோ ஆண்டவரை தேடுகிற ஒருத்தரையும் ஆண்டவர் வெறுமையா விட மாட்டார். ஆமென். உங்களுக்கான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்ப உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். அதிகாலையில் எழுந்துக்கிறது நல்ல பழக்கம். நல்ல பழக்கம் தானே? ஒருத்தர் சொன்னாரு, 3 மணிக்கு எழுந்தா முனிவனா. என்னது? 3 மணிக்கு எழுந்தா முனிவன், 4 மணிக்கு எழுந்தா ஞானி, 5 மணிக்கு எழுந்தா அறிவாளி, 6 மணிக்கு எழுந்தா 6 அறிவு உள்ள மனுஷன், 7 மணிக்கு எழுந்தா எருமை. நான் சொல்ல, 8 மணிக்கு எழும்புதெல்லாம் டில்லி எருமை. நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்தேன், நைட் ப்ரேயருக்கு போனேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னா பிரச்சனை இல்லை. எழுந்துகிறது, சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் ஒவ்வொரு நாள் அதிகாலையில வந்து அந்த நாளுக்குரிய கிருபையையும், அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தையும், அந்த நாளுக்குரிய பலனையும் உனக்கு கொடுக்க வருகிறார். அதனால தான் சங்கீதக்காரன் அதை மோசே தான் எழுதினார், அந்த சங்கீதத்தை 90. அவர் சொல்றாரு, வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி. அல்லேலூயா. எப்படியெல்லாம்? ஐயா, மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆனா அதை நம்ம பழக்கப்படுத்தணும். நீங்க பாருங்களேன், சில பேரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, காலையில எழுந்துக்குவாங்க, அவங்களுக்கு பெருசா வியாதியே வராது. காலையில எழுந்துக்கிற பழக்கம் நம்ம ஊர்ல இருக்குது. காலையில எழுந்து ஸ்தோத்திரம் வீட்டு வேலைகளை செஞ்சிருவாங்க. வீட்டு வேலையும் முடிஞ்சிடும், வேலைக்கும் வெளியே வேலைக்கும் ஒழுங்கா போயிடலாம். சில பேர் லேட்டா எழுந்து வீட்டு வேலையும் ஒழுங்கா செய்யாம, சாப்பாடும் ஒழுங்கா சாப்பிடாம, வேலைக்கும் கரெக்ட் டைம் போமா, அங்கேயும் திட்டு வாங்கினு. என்ன வாழ்க்கை இது? எங்கள் உறவுக்காரங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஒரு நாள் ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு ஜாபம் முடிச்சுட்டு நைட்டு வரான், 2 மணியோ 3 மணியோ இருக்கும். பார்த்தா காலையில் எழுந்து வேலை செஞ்சுக்கிறாங்க. என்ன டைம் தெரியுமான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு முழிப்பு வந்துடுச்சு, அதனால நான் வேலை செய்கிறேன். அல்லேலூயா,
அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சகோதரனே, சகோதரியே, அதிகாலையில தேடி எழுந்து வேலை செய்கிறவர்கள் ஆரோக்கியமா இருக்கிறாங்க. அதோடு கூட தேவனை தேடுங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் உங்கள் பொருளாதார ரீதியான காரியமும் உங்கள் குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. வேத வசனம் எச்சரிக்கிறது. ஸ்தோத்திரம். தன் படுக்கையிலே கதவை போல ஆடிக்கொண்டிருக்கிறவன் எதற்குரியவன்? சாபத்துக்குரியவனா மாறுறான். கதவு கீழே ஆடுமா அப்படி. அந்த மாதிரி சில பேர் படுக்கையில் என்ன பண்ணுவான்? தூக்கம் வரலாம் கூட இந்த பக்கம் புரண்டு படுப்பான், இந்த பக்கம் புரண்டு படுப்பான். ஸோ தூக்கம் தான் வரலையே, எழுந்துறேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணு, வீட்டில் வேலை செய்ய. ஆமென். சில பேர் வாரக்கண்ணில் பார்க்கறது எல்லா வேலையும் முடிஞ்சிச்சா, உடம்பு கெட்டுப்படும். ரெண்டாவது, சோம்பேறியினுடைய வீடு சபிக்கப்படும், சாபத்தினால் நிரப்பப்படும். கந்த அவன் உடுப்பா மாறுமா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் காலையில எழுந்துக்கிற பழக்கத்தை மரண பரியந்தம் கடைபிடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ரெஸ்ட் எடுக்கணும், தப்பு கிடையாது. ஆனா காலையில எழுந்துக்குங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற சகோதரி என்ன பண்ணலாம்? ஆமா, காலையிலே முடிச்சிருங்க எல்லா வேலையும். ஆமென். அல்லேலூயா. சில பேருக்கு என்ன, நான் வீட்டில் தானே இருக்கிறேன் பொறுமையா பண்ணிக்கிறேன், நான் வீட்டில் தானே இருக்கிறேன் பொறுமையா பண்ணிக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்படி இருக்காதீங்க. அதிகாலையில எல்லா வேலையும் முடியுங்க. குறிப்பாய் தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும். ஆமா, அவளை குறிச்சு லிஸ்ட் போட்டிருக்குது. அவள் இருட்டோடு எழுந்து கொள்வாள். அல்லேலூயா. ஆமென். சில பேர்லாம் இருட்டை உண்டு பண்ணியே தூங்குறாங்களாம். ஒரு சில கண்ட்ரி இருக்குது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அங்க வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த தேசத்துல இருக்கிறவங்க இருட்டை உண்டாக்கி தான் என்ன பண்ணுவாங்க? தூங்குவாங்க. சூரியன் இங்கிருந்து அங்க போகுது இல்லைங்களா? ஸோ சூரியன் போகும், சூரியன் இல்லாமல் ஒரு வெளிச்சம் இருக்கும் பாருங்க, அந்த வெளிச்சம் இருக்கும். ஸோ இப்படி ரெண்டுமே கலக்கும் போது அவங்களால வெளிச்சத்துல தூங்க முடியாது. அதனால அப்படி பண்ணுவாங்க. சில பேர் பாருங்க, அந்த கண்ணை மூடுற மாதிரியே ஒரு இது இருக்கும், அதை போட்டுன்னு தூங்குவாங்க, இருட்டை உண்டாக்கி. சரி, விஷயத்துக்கு வருவோம். அதிகாலையில ஆண்டருடைய சமூகத்துல போய் நின்னா நீ இழந்து போனதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வேன். அங்கே ஆண்டவர் 10 கட்டளை கொடுத்தார். சோ முதல் கட்டளை, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க சொல்லுங்க, முதல் கட்டளை, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 2வது கட்டளை, யாதொரு விக்கிரகத்தையும் உருவாக்க வேண்டாம் உனக்காக. 3வது கட்டளை, என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 4வது கட்டளை, பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க கடுவாய். 5வது கட்டளை, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. 6வது கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக. 7வது, களவு செய்யாதிருப்பாயாக. 8வது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 9வது, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 10வது, பிறனுடைய பொருளை இச்சையாதிருப்பாயாக. அல்லேலூயா. 2ஆ பிரிஸ்டர் ஆண்டவர். 1 ஆண்டருக்குரியது, ஆண்டவரை தான் நோக்கி பார்க்கணும், வேற ஒரு விக்கிரகத்தை உண்டாக்க கூடாது, ஆண்டுடைய நாமத்தை விண்ணில வழங்கக்கூடாது, பரிசுத்த நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். இன்னொரு மனுஷனுக்குரியது, தாய் தகப்பனை கனப்படுத்து, பொய் சொல்லாத, விபச்சாரம் செய்யாத, களவு செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத, ஸ்தோத்திரம், இச்சியாத. பாருங்க, ஆண்டவர் இந்த அதிகாலையில நமக்கான ஒரு தெளிவான சட்டத்தை, ஒழுங்கை கொடுக்கிறார். தேவனுக்கு என்னத்தை செய்ய வேண்டும், மனுஷனுக்கு என்னத்தை செய்ய வேண்டும். ஆமென். சோ இப்ப பாருங்க, நீங்க அடுத்தது பாருங்க, அதே அதிகாரத்துல 34 யாத்திராகமத்துல 10ஆம் வசனத்தை வாசி. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன். அதிகாலையில தேவ சமூகத்துல போய் நின்னா இந்த உலகத்துல யாருக்கிட்டையும் செய்யாத அற்புதத்தை உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. சோ வாசிங்க வாசிங்க வாசிங்க. ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். பாருங்க, அதிசயத்தை காண்பது மட்டுமல்ல, உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். அல்லேலூயா. அதிகாலையில தேவனை தேடும் போது இழந்ததை திருப்பிக் கொள்ளுகிறாய். அதிகாலையில தேவனை தேடும் போது எந்த இடத்திலும் செய்யப்படாத அற்புதங்கள் உன்னிடத்திலே செய்யப்படும். அதிகாலையில தேடும் பொழுது கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்வார். அல்லேலூயா. இவங்க அன்பினால் அதிகாலையில வந்தாங்க. என்ன எதிர்பார்ப்போடு வந்தாங்க அவங்க? இந்த கல்லை நமக்கு யாரு திறப்பாங்களோ,
நான்காவது சொல்லுகிறேன், அடைப்பட்ட வாசல் எல்லாம் திறக்கப்பட அதிகாலை ஜெபம் உங்களுக்கு சாவியாய் பயன்படும். அல்லேலூயா. எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கையில, அதை திறக்க முடியாது, ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிற உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்வார். பாருங்க, இந்த சகோதரிகள் வந்த பொழுது அந்த கதவு, அந்த கல் புரட்டப்பட்டு இருந்தது. அல்லேலூயா. சோ இப்படி சொல்லலாம், அன்பினால் வந்தவங்க அற்புதத்தை கண்டாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்த அன்பினால் வந்தார்கள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அற்புதத்தை கண்டார்கள். ஆமென், அல்லேலூயா. ஸோ சொல்றாங்க, மத்தேயு 28:5-6 சொல்லப்படுகிறது, நீங்க இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்க, அவர் மரித்தவர் இடத்துல தேடாதீங்க, அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற நல்ல செய்தியை, அற்புத செய்தியை அந்த ஸ்திரீகளுக்கு அங்கே தேவதூதன் சொன்னான். அல்லேலூயா. அதிகாலையில தேடுகிற உன் வாழ்க்கையில் அற்புதத்தை கண்டடைவே. ஆமென். மார்க் சுவிசேஷம் 16:6 வாசிங்க. மார்க் 16:6. அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்டு நெர்சனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். லூக்கா 24:5-6 வாசிங்க. அந்த ஸ்திரீ பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இப்ப எல்லா சுவிசேஷங்களிலும் அறிவிக்கப்படுகிறது. சோ அற்புதத்தான ஒரு செயல் அது. இதுவரைக்கும் யாரும் கண்டிராத ஒரு காட்சி அது. ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை அவர்கள் கேட்கிறார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பாராத அதிசயமான வார்த்தைகளை, அதிசயமான சாட்சிகளை, அற்புதமான காரியங்களை உங்கள் காதுகளும் கேட்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உங்க கண்கள் மட்டும் அல்ல, காதுகளும் கேட்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. லூக்கா 19:3-4 நம்ம இப்பதான் வாசிச்சோம் சகேயுவை குறித்து. அவன் பாருங்க, ஆண்டவரை அன்போடு கூட தேடினான், வாஞ்சையோடு தேடினான். அற்புதமான ஒரு காட்சி என்னன்னா, அங்க இருந்த எல்லாரையும் விட ஆண்டவர் யாரை நோக்கி பார்த்தாரு? சகேயுவை நோக்கி பார்த்தாரு. ஒரு அற்புதமான காட்சி. ஆண்டவர் அவனை பேர் சொல்லி கூப்பிட்டாரு, அவன் வாழ்க்கையில அற்புதம் செஞ்சாரு. இன்னைக்கு ஆண்டவர் அதிகாலையில தேடுகிற உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக அற்புதம் நடக்கும். ஆமென். சோ அடுத்ததாக நம்ம பார்க்கலாம். சோ யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 11-16 எழுதி கொள்ளுங்கள், வாசிக்க வேண்டாம். 11-16 இங்க என்ன சம்பவம் நடக்கிறது என்றால், சோ மகதலேனா மரியாள், இவளிடத்திலிருந்து ஆண்டவர் 7 விதமான பிசாசுகளை விரட்டி இருந்ததாக நமக்கு செய்திகள் சொல்லப்படுகிறது. சோ இவள் அழறா. ஏன் அழறா? என் இயேசுவின் சரீரத்தை காணலையேன்னு அழறா. சோ அந்த அழுகையோடு இருக்கிற அவளுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், ஆண்டவர் பாருங்க அந்த இடத்துல வர்றார். ஆனா அவளுக்கு ஆண்டவரை தெரியல. அவர் எப்படிதான் தெரியுது? தோட்டக்காரராய் தெரிகிறது. தோட்டக்காரர்னா நினைச்சு சொல்றா, என் இயேசுவின் உடலை எடுத்திருந்தா அதை எனக்கு திரும்ப கொடுத்துரு. பாருங்க, ஆண்டவர் இவ்வளவு நேரமா அமைதியா இருந்தவர், அவன் அழுத உடனே மரியாளே, அல்லேலூயா, என்னன்னு கூப்பிட்டாரு? மரியாளே. உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. அழுகையோடு விண்ணப்பம் பண்ணுகிற ஒருவர் விண்ணப்பத்தையும் தேவன் தள்ளுவதே இல்லை. உன் அழுகையை உலகம் எப்படி வேணாலும் பார்க்கலாம், ஆனா ஆண்டவர் உன் அழுகையை உண்மையாய் பார்க்கிறார். ஆமென். நம்முடைய கண்ணீரை எல்லாம் அவர் துருத்திலே வைத்திருக்கிறாராம். சோ அழுகையின் ஜெபம், எசேக்கியா ராஜாவினுடைய அழுகையின் ஜெபம் 15 வருடத்தை அவன் வாழ்க்கையில கூட்டி வழங்கினது. அன்னாளுடைய அழுகையின் ஜெபம் அவள் வாழ்க்கையில் இருந்த எல்லா அவச்சொற்களும் நீங்கி ஒரு மகிமையான பிள்ளையை பெற்றெடுக்க உதவி செய்தது. அல்லேலூயா. சோ அழுகை மாறினது, அழுகையின் சூழ்நிலை மாறினது. இன்னைக்கு ஒருவேளை தேவனை அழுகையோடு தேடிக்கொண்டிருக்கிறாயா? உன் கண்ணீரை கர்த்தர் மாற்றுவார், உன் அழுகையை மாற்றுவார். அன்பினால் வந்தார்கள், அற்புதம் கண்டார்கள், அழுகையை ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. அழுகை மாறினது அப்படின்னு போடலாம். அழுகை மாறினது. எரேமியா 31:9 சொல்லுகிறது, அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள், நான் அவர்களை வழி நடத்துவேன் செம்மையான வழியில. அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, உன் அழுகையும் வேதனையும் கர்த்தர் அறிவார். அதையெல்லாம் நீக்கி உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். சோ அடுத்ததாக பார்க்கிறோம், அவங்க பயந்து நடுங்கி கொண்டிருந்தாங்க. சோ பயம் இருந்தது. சீஷர்களுக்குள்ள என்ன இருந்தது?
பயம் இருந்தது. ஆண்டவர் வந்து சொன்னார், சமாதானம், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா, பயப்படாதிருங்க, உங்களுக்கு சமாதானம். அப்போ இங்க பார்க்கிறோம், அதிகாலையில தேடுகிறவனுடைய அச்சத்தை இப்படி சொல்லலாம். பயத்துக்கு இன்னொரு பேர் என்னதுங்க? அச்சம். பாரதியார் பாட்டு ஞாபகம் வருதா உங்களுக்கு? அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற அல்லேலூயா. இதெல்லாம் பாடிதான் நிறைய பேர் அவரு சுதந்திர போருக்கு அமைச்சிருக்கிறார் போல. ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, உலக மனுஷன் சொல்லுகிற வார்த்தையே பயத்தை புறம்பே தள்ளுனா, உன்னதமானவர் சர்வ வல்லவர் சொல்றாரு, பயப்படாத. அல்லேலூயா. நான் எப்படி சொல்றேன், அதிகாலையில ஜெபிக்கிறவனுக்கு பயமே இருக்காது. ஆமென். ஆண்டவர் எல்லா விதமான பயத்தையும் அப்புறப்படுத்துவார். மனித பயம், பேய் பயம், பண பயம், என்ன பயமோ எந்த பயத்தையும் புறம்பே தள்ளுவார். அல்லேலூயா. ஏன்னா அதிகாலையில நம்ம யாரு முக்கியமானவரை பார்த்துடுறோம், சந்திச்சிடறோம், அவர் நம்ம கூட வர்றார், அவர் பிரசன்னம் நம்ம கூட வருது, நம்ம ஏன் பயப்படணும்? அல்லேலூயா. மத்தேயு 28:8-9-10 வாசிங்கள். 8-9-10. அவர்கள் பயத்தோடு மகா சந்தோஷத்தோடு கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர்கள் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. சோ ஆகவே ஆண்டவரை அதிகாலையில தேடுகிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயங்களை எல்லாம் அப்புறப்படுத்துவார். ஆமென். சோ யோசபாத்னு ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு விரோதமான 3 விதமான கூட்டங்கள் வருகிறது. 3 விதமான எதிரிகள் வர்றாங்க. ராஜாக்கள் வர்றாங்க, ராணுவ வீரர்கள் வர்றாங்க. ஆனா இந்த 3 விதமான எதிரிகள் வந்தாலும் இந்த யோசபாத் செஞ்சது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையின்படி போர்க்களத்திலே தேவனை துதி பாடுகிற நபர்களை நிறுத்தினான். அவர்கள் சேர்ந்து பாடினார்கள். இந்த பாட்டு சத்தம் பாட பாட தேவ பிரசன்னம் இறங்கினது. எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனார்கள். இல்லையா? சொல்லுங்களேன். நீ அதிகாலைல தேடினா எதிரிகிட்ட போய் நீ சண்டை போட தேவையில்ல, அந்த எதிரிக்கு இன்னொரு நண்பனே எதிரியா மாறி அவனே அவன் கதையை முடிச்சிருவான்றாரு. அல்லேலூயா. ஆனா நாம என்ன சொல்றோம்? இல்ல ஆண்டவரை நானே பாத்துக்கிறேன் ஆண்டவரை. 2 வாட்டி சொல்லுவார், அப்ப நீயே பாத்துக்கப்பா அப்படின்னுவாரு. டேமேஜ் நமக்கு தான். எப்படி வசதி? அவர்கிட்ட கொடுக்க போறீங்களா, நீங்க எடுத்துக்க போறீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம், பயந்து போய் கிடக்கிற ஒரு பெண்மணி 5ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அவள் தன்னுடைய வியாதியை குறித்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறா. யார் என்னை தொட்டதுன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டபோது சவுல் என்பவன் பயந்து நடுங்கினான். கர்த்தர் சொன்னாரு, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அவனோடு பேசினார். அவன் சொல்றான், அடியேன் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. உன் பயத்தை புறம்பே நீக்குகிற தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து செயல்படுகிற ஆட்களா இருக்க வேண்டும். ஆமென். இவங்களை பார்த்து ஆண்டு சொன்ன, பயப்படாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, யாருக்கும் பயப்படாதீங்க. ஸோ நீங்க போய் என்ன பண்ணுங்க, சீஷர்கள்கிட்ட சொல்லுங்க, நான் உயிரோடு எழுந்தேன். ஸோ அங்க பாருங்க, அடுத்த பாயிண்ட் என்னன்னா, அறிவிக்க அனுப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. நான் சொல்றேன், அதிகாலையில ஜெபிக்கிறவங்க சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க போய் ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தையினால் கர்த்தர் கிரியை செய்வார். ஸோ நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை ஃபுல்லா பாருங்க, ஒரு பெரிய எழுப்புதல் வந்துச்சு. அவங்களுடைய எழுப்புதலுக்கான மிகப்பெரிய பிரசங்கம் என்ன தெரியுமா? இயேசு உயிர் தெழுந்தார். இதுதான் அவங்களுடைய பிரசங்கமே. ஸோ இந்த வார்த்தையை கேட்டு அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த வார்த்தையின் வல்லமையே அநேகரை சுகமாக்கினது. சகோதரனே, சகோதரியே, அதிகாலையில ஜெபிக்கிற நீ சுவிசேஷத்தை சுருக்கமாய் சொன்னாலும் கர்த்தர் அங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். சுவிசேஷ வாஞ்ச உள்ளவங்க சொல்றேன், சுவிசேஷத்தை அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்கள சொல்றேன், அதிகாலையில ஜெபம் பண்ணி போய் சொல்லிப்பாரு, கர்த்தர் மகிமையானதை செய்வார். ஆமென். நிறைவாக நிறைவாக யோவான் 20ஆம் அதிகாரம் 14-16 வசனங்களை வாசிங்க. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார்.
என்றார். அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. வைத்த இடத்த சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஆண்டவர் திரும்பி அந்த பெண்ணுடைய அழுகையை பார்த்து சொல்றாரு, மரியாளே. இப்ப யார கண்டுட்டா மரியா? ஆண்டவரையே கண்டுட்டா. அல்லேலூயா. அன்பினால் வந்தார்கள், அற்புதம் கண்டார்கள், அழுகை மாறினது, அச்சம் நீங்கியது, அறிவிக்க அனுப்பப்பட்டார்கள், கடைசியில ஆண்டவரை கண்டார்கள். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தை இல்ல? அவங்க வாழ்க்கையில எவ்வளவு அழகா ஆண்டவர் காரியங்களை செய்யறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், நான் அதிகாலையில தேவனை தேடுவேன். ஆமென்.